மக்களே இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு பெப்பினோ அப்படிங்கிற கடைக்கு தான் நடுராத்திரி வந்திருக்கோம். கடை பார்த்தீங்கன்னா தாறுமாறா இருக்கு. கடைக்கு வந்தோடனே எப்பவும் போல மெனு கார்டை கொடுத்துட்டாங்க. ஆனால் என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. மெனு கார்டை ஒருத்தர் மாத்தி பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. என்ன பார்த்து என்ன பண்றது ஒண்ணுமே ஆர்டர் பண்ண தெரியல. எங்க கேங்லேயே அதிகமாக படிச்ச கார்த்தி 3வது படிச்சிருக்கான். அவன் தான் ஆர்டர் பண்ணா. இன்னைக்கு ஆர்டர் பண்ணிட்டு கெத்தா வந்து நின்றுட்டு இருக்கான். இந்த அளவுக்கு சீனை போற அளவுக்கு என்னத்த இந்த போட்டோ பார்த்து ஆர்டர் பண்ணாங்கன்னு தெரியல. ஒரு வழியா ஆர்டர் பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம ஆர்டர் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்பவே சுட சுட உடனே நைட்டு 11 மணிக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. சூப்பரா இருந்துச்சு. நாங்க ஆர்டர் பண்ணியிருந்தது பார்த்தீங்கன்னா ஒரு கட்லெட் மாதிரி ஒரு ஐட்டம். இது பேர்லாம் சரியா தெரியலப்பா. அது கூடவே பெரி பெரி சீசி பாஸ்தா அப்படிதான் நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு மக்களை வீடியோ எடுத்து எடிட் பண்ண லேட் பண்ணிட்டேன். பேரெல்லாம் மறந்தாச்சு. நம்ம பசங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. அவனுக்கு ஃபேஸ் கட்டை பார்த்தாலே தெரியும். நாங்கள் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் இந்த கட்லெட்டை சிக்கன் தான் நினச்சிட்டு இருந்தோம். அது என்னன்னு எங்களுக்கு இப்போ சரியா தெரியல. அது கூட பார்த்தீங்கன்னா இன்னொரு ஐட்டம் கொடுத்தாங்க. ஒரு சாஸ் மாதிரி இருந்துச்சு, மயோனஸ் மாதிரின்னு சொல்லலாம். அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. வழக்கமாக செல்லு இந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிட மாட்டான். ஆனால் அவனுமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டான். நம்ம கோளாறு சாப்பிட்டா எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க. ஆனால் கடைசியில் எண்ணெயை விட்டுட்டு சாப்பிட்டாங்க மக்களே. தட்டில் ஒரு பீஸ் கூட இல்லை. கடைசி வரைக்கும் வலிச்சு சாப்பிட்டாங்க. எனக்கு கொடுக்கவே இல்லை.